அசிங்கமான இந்த சீட்டுக்கட்டு கால்களை அவ காலடியில போட்டது யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சி பண்ண முடியல. அதுக்கப்புறம் நான் வெளியில போயிட்டேன். இதான் நடந்தது. அந்த நேரத்துல நீங்க எங்க வெளியே போனீங்க? அதுக்கும் இந்த கேஸுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய இருக்கு. நீங்க அன்னைக்கு காம்பவுண்ட் விட்டு வெளியே போகவே இல்லை. ஸ்டெல்லா சொன்ன அந்த சம்பவமே வேற மாதிரியா இருக்கு. உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். என்ன மன்னிக்கணும் சார், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. அதனால என்னால டின்னருக்கு இருக்க முடியாது. என்ன வேலை மேன் இது? அதுவும் புது வருஷத்துல. ஏன் மேன், ஏதாவது காதல் விவகாரமா? தனக்காக வாழாமல் தவிக்கின்ற நெஞ்சுண்டு. ஆசை ஊஞ்சலில் ஆடும் வேளையில், ஆசை ஊஞ்சலில் ஆடும் வேளையில் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். நான் உன்னை வாட்டி பாடுகிறேன், நீ வர வேண்டும். உன் நினைவில் மயங்கி ஆடுகிறேன், நீ வர வேண்டும். எல்லாரும் டின்னருக்கு போலாமே. ரோசி எல்லாரும் அத்தனையும் போய் அப்பட்டமான போய். அதாவது உங்க ஸ்டேட்மெண்டின் படி அந்த சீட்டுகளை அவ காலடியில போட்டது வேற யாரோ, ஆனா செல்லாவோட ஸ்டேட்மெண்டின் படி அந்த சீட்டுகளை போட்டது நீங்க தான். நீங்க சொல்றது உண்மையே வச்சுக்கிட்டாலும் நீங்க எதுக்காக அந்த கார்டுகளை கிழிச்சு உங்க பாக்கெட்ல போட்டுக்கிட்டீங்க? செல்லாவோட அப்பா ரொம்ப கண்டிப்பானவர். இந்த அசிங்கத்தை அவரை பார்த்தாருன்னா கோபத்துல என்ன வேணாலும் செஞ்சிருவார். இது அவருக்கு தெரிய வேண்டாமே தான் கிழிச்சு என் பாக்கெட்ல போட்டு. சரி, அன்னைக்கு ராத்திரி நீங்க வெளியே எங்க போயிருந்தீங்க? இப்பவும் அதே கேள்விதான். இப்பவும் அதே பதில் தான். உங்க பதில் உங்களுக்கே உதவியா இருக்கும். சொல்லுங்க. நிச்சயமா இருக்காது. அப்புறம் உங்க வெல் மிஸ்டர் பிரகாஷ், தேங்க் யூ வெரி மச். இந்த மாதிரி கேலண்டர்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமோ? அதுல ஒண்ணும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏர் இந்தியா கம்பெனில தான் போட்டிருக்கேன். இப்படியும் போடுறாங்க. இப்படியும் போடுறாங்க. அப்ப நாங்க வரோம். Forgive me, Daddy, forgive me. உங்களை தலை குனிய வச்ச இந்த துரோகிய மன்னிச்சிருங்கப்பா, மன்னிச்சிருங்க. மானம் கட்டவனே! அந்த பிரகாஷ் நான் உயிரோட விட்டு வைக்கப்படுறேன்.
ப்ரொஃபசர் பிரகாஷ் கூட நான் பேச முடியுமா? பிரகாஷ் நான் தான் ஸ்டெல்லா பேசுறேன். ஸ்டெல்லா, இது அக்கிரமம், இது அநியாயம். ஐயோ, முதல்ல நான் சொல்றது கேளுங்க. துப்பாக்கி தூக்கிட்டு எங்க அப்பா ஆவேசமா அங்க வந்துட்டு இருக்காரு. வரட்டும், அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களை நேர்ல பார்த்தா சுட்டு தள்ளிடுவார். அவர் கண்ணில் படாம தப்பிச்சு போயிடுங்க. ஐயோ, நான் சொல்றது கேளுங்க. உங்க உயிரை காப்பாத்திக்குங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். ஸ்டெல்லா, ஹலோ ஹலோ. மத்தவங்க யாரும் இத பத்தி என்கிட்ட கேட்கறதுக்கு முன்னால நானே உங்ககிட்ட நேரா கேட்டு தெரிஞ்சுக்கலாம் தான் பின்பக்க வழியா திருட மாறி வந்திருக்கிறேன். உயிருக்கு பயந்து வரல. என் முகத்தை பாருமா. எல்லாரும் என் முதுகல கத்தியால குத்தும் போது நீயுமா அதையே செய்யற. யூ டூ ஸ்டெல்லா. என்ன மன்னிச்சிடுங்க. வேற வழியே இல்லாம தான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு போச்சு. உண்மை சொன்னதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. எங்க அப்பா தான் வந்துகிட்டு இருக்காரு. எங்காவது ஒளிஞ்சுக்குங்க. வரட்டும் ஸ்டெல்லா, அவர்கிட்ட நானே நேரா பேசுறேன். என் மேல சுமத்தப்பட்ட பழிக்கு நான் பொறுப்பில்ல. அவன் பொய்ய நான் சொல்றேன். நடந்தது எல்லாமே பொய்யுங்கிறீங்களா? ஸ்டெல்லா, அவர் வரட்டும், என்ன கொல்லட்டும், எனக்கு கவலை இல்லை. இப்படி செத்து செத்து படிக்கிறத விட நான் ஒரே செத்து போறேன். பிரகாஷ், வேண்டாம் பிரகாஷ். என் வயித்துல வளர்ந்துகிட்டு இருக்கிற குழந்தை மேல ஆணையா சொல்றேன். உங்க உயிருக்கு எந்த விதமான ஆபத்து வரக்கூடாது. வாங்க வாங்க பிரகாஷ், ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, என்ன மறைச்சு வச்சு நடந்து போற குத்தத்துக்கு என்ன உடஞ்சாக்க பாக்க இல்ல, இன்னொரு பெரிய குத்தம் நடக்காம தடுக்க பாக்குறேன். போங்க ப்ளீஸ். ஸ்டெல்லா, ஸ்டெல்லா, அந்த அயோக்கிய இங்க வந்தானா? அவனை காலேஜ்ல கண்டுபிடிக்க முடியல. நான் வர செய்தி எப்படியோ தெரிஞ்சு தப்பிச்சு போயிட்டான். அவன் ரூம் வாசல்லையே காத்துக்கிட்டு இருக்கேன். வருவான், வராமலா போயிடுவான். அவனை கொல்லாம விட போறதில்லை.